உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லை திருவின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்று ஒரு புனிதமான திருநாள். என்னடா இன்னைக்கு திடீர்னு ஏதோ திருநாள் பிறந்தாங்காதீங்க. இந்த கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த இந்த காலை வணக்கம். என்னுடைய மனைவி, ஆறுயிர் மனைவி, என்னுடைய வழிகாட்டி சீதாலட்சுமி அம்மையாருடைய 52வது பிறந்தநாள். இது என்னடா விசேஷம், எல்லாரும் தான் தலைவர்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க போகிறாங்க, இதில் என்ன பெருசாங்கிறீங்களா? அப்படி கிடையாது. இந்த அம்மையாருடைய பிறந்தநாள் வந்து முற்றிலுமே புதுமையானது. என்னை பேச கூட்டிருக்காங்கிறதுக்காக பேசலை, என் மனைவிங்கிறதுனால சொல்லலை. தான் பிறந்து வளர்ந்ததில் இருந்து இன்று வரைக்கும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த அம்மையார். அவங்கள காட்டுறதுக்கு முடியல இந்த ஆடியோவில். ஏன்னா வீடியோவில் என்னுடைய வீடியோ வந்து ஒரு சுமாரான, நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோ பணக்காரனோ கிடையாது. ஆண்ட்ராய்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுது. ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இந்த பிறந்த நாளில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பல்லாண்டுகள் வாழணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளோ நல்ல பெண்மணிக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய ஆட்கொள்ளி நோயை கொடுத்துட்டான். அது நோயின்னு சொல்லக்கூடாது, டிஸார்டர். இருந்தாலும் பேச்சு வாக்கியத்தில் நம்ம அதை தான் சொல்லி மருந்தே கண்டுபிடிக்கல இந்த உலகத்தில் அப்படின்னு நம்மளுடைய வல்லரசு, உலகத்தில் உள்ள அமெரிக்கா ஏகாதிபத்தியங்கள், இங்கிலாந்து, ஜெர்மன், கனடா எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல, ஊரில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னா என்னன்னு தெரியல. கேட்டால் ஸ்டீவ் வாக்கின்சன் விஞ்ஞானி இப்படி தான் இருந்து செத்து போயிட்டாருங்கிறாங்க. இப்படி தான் இருந்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நமக்கு தேவையில்லை. இந்தியா ஃபுல்லாக 13 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐஐடி இருக்குது. நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு பறந்து போய் படிக்கிறாங்க, உள்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் இன்று படுத்த படுக்கையாக ரயில் டியூப் என்று சொல்லக்கூடிய மூக்கு வழியாக, மாட்டுக்கு மூக்கு நாங்கள் கொடுத்தாரு மாதிரி அவங்களுக்கு மூக்கு வழியாக கொண்டு நான் அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறேன். 2018 டிசம்பர் வரைக்கும் அவங்க அருமையாக கார் ஓட்டுவாங்க, 2 வீலர் ஓட்டுவாங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் முடிக்காத டாக்டர், டிவி நியூஸ் ரீடிங்லேருந்து எல்லாம் முடிச்சிருக்காங்க, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விதியின் விளையாட்டு அவர்களை இப்படி ஆக்கிவிட்டது. இதனுடைய இடைச்செறிகளாக நாங்கள் பெற்றெடுத்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய செல்வ மகனும் எங்களை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். பிரிந்து விட்டான்னு சொல்கிறது என் வாயால் சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னா எல்லாம் முடிஞ்சுட்டு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்வானே, அது வேற ஒன்றும் இல்லடி, கிளிக்கு ரெக்க முடிச்சுடுச்சு, ஆத்த விட்டே பறந்து போயிடுத்தும்பானே, அந்த கதை தான். அது மேஜர் ரஜினிகாந்த், அருமையான கேரக்டர். அதுமாரி பாரிஸ்டர் ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க. அதுமாரி அவனும் போயிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஓகே, அதை வந்து எபிசோடு இப்போ வேண்டாமே, அதை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? யார் மனசையும் புண்படிக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு இது. அதுவும் இந்த பிறந்தநாள் விழாவில், என் மனைவிக்காக நான் எடுக்கக்கூடிய இந்த பிறந்தநாள் விழாவில் சில துயரமான சம்பவங்களை சொல்லி சூழ்நிலையை வந்து ஒரு சோகமயமாக்க நான் விரும்பவில்லை. வாழ்க்கை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. பாலைவனை சோலைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஓயசிஸ் அப்படிம்பாங்க. ஓயசிஸ்னால் பாலைவனத்தில் ரொம்ப தூரம் நடந்து போகிறவன், ஒட்டகத்தில் தண்ணி இருக்கும், சில இடங்கள் தண்ணி இருக்காது. ரொம்ப தூரம் போகிறது, நடுவில் ஒரு சின்ன பாலைவனம் சோலை மாதிரி வரும். இன்றைக்கி உண்டு, சவுதி அரேபியா, துபாயில் முடிங்கன்னா சின்ன சின்ன சோலைகள் இருக்கும். அங்கே போய் கொஞ்சம் நேரம் இலைப்பாருவாங்க. தட் இஸ் கால்டு ஓயசிஸ். அதுமாரி எங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக போய் கொண்டிருந்தது. அங்கங்கே இதேமாதிரி பாலைவனம் சூழ்நிலை வந்து ஓயசிஸுக்கும் இருக்குது. இருப்பதை கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்தில் 5 வருடங்களாக கேட்காத உதவிகள் இல்லை. இந்த விழா இந்த நாளில் தான் அதையும் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக என்னடா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது இந்த தில்லை திரு இதெல்லாம் அரசாங்கத்தில் வேறு என்ன கேட்க முடியும்? மன்னர் கடமை மக்களை காப்பதுன்னு நான் படிச்சிருக்கேன் சார். நான் வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தேன். நான் வந்து சர்ச் ஃபார் கான்வென்ட்டோ இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயோ படிக்கல. அப்போ மன்னர் பெருமை மக்களை காப்பதுன்னா ஒரு மனிதன் தன் குடும்பத்தோட வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு சாப்பிட்டு இருக்கிற சூழ்நிலை இதை மாதிரி ஒரு பெரிய இடி வாழ்க்கையில் விழும்பொழுது அவன் யாரை போய் கேட்பான்? தங்கப்பதக்கத்தில் தான், மறுபடியும் திரைப்படத்தை தான் உதாரணம் சொல்கிறேன். காஞ்சி போன நிதியெல்லாம் வற்றாத ஜீவநிதியை பார்த்து அதனுடைய அந்த வற்றாத ஜீவநிதியை காஞ்சி போனால் அவங்கெல்லாம் தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனால் இந்த தெய்வமே கலங்கியிருந்தாங்கிற மாதிரி இந்த இடத்துல தெய்வங்கிறது மன்னன்கிறது முதலமைச்சர், யார் வேணாலும் இருக்கலாம், அரசியல்வாதிகள் முதல்வர். ஸோ அவர்கிட்ட ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்துருக்கேன் கடந்த 5.5 ஆண்டுகளாக. இன்னும் அவர்களுக்கு கருணை பார்வை எங்கள் மீது செலுத்துவதற்கு போதிய அவகாசம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இல்லை. புதிதாக வந்திருக்கிறவரும் நிறைய அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கிறார், நிறைய செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் நலனுக்கு. இருந்தாலும் அவர் எங்கள் மீது கிடைக்கன்னு பார்த்தால் நன்றாக இருக்கும். நான் நிதி உதவி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அம்மையாரே அவருடைய காலம் வரைக்கும்
இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே, இந்த படுத்த நிலையிலேயே அத்திவரதர் எப்படி படுத்த நிலையில் 40 நாட்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாரோ, அம்மையார் அவர்கள் 10 ஆண்டுகளமாக படுத்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. காலத்தின் கட்டாயம், விதியின் சூழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். அதனால அரசாங்கம் உதவி செய்தால் மேன்மேலும் அம்மையாருக்கு ஒரு நாளும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து நானும் என் காலத்தை தள்ளுவேன் என்று வேண்டி விரும்பி மறுபடியும் இந்த காணொலி மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். மற்றபடி அம்மையாருடைய செயல்கள் ஒன்றுமே ரொம்ப அற்புதமானது. ஒரு நொடியும் புண்ணியத்தையே நினைத்து கொண்டிருப்பவர். சீதாலட்சுமி என்ற பெயருக்கு ஏற்ப ராமனின் மனைவி சீதா போல இந்த திருவேங்கடத்தின் மனைவி சீதாவும் அந்த சீதாவை விட ஒரு மடங்கு மேலே தான் சென்றிருக்கிறார். அதனால் அம்மையார் விரைவில் குணமடைந்து இனிமேல் தெய்வ அனுகிரகத்தில் தான் அவர்கள் குணமடைய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இல்லாத தெய்வத்தை மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வைப்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை மூதாதையர்கள் சொல்லுது. தெய்வ அனுகிரகத்தில் மீண்டும் அவர்கள் எழுந்து வந்து பழையபடி நல்வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் கையால் பல தான தர்மங்களை செய்ய வேண்டும். மறுபடியும் இந்த 60+ வயசில் மறுபடியும் நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வேலை, அதாவது ஃபிசிக்கலி ஃபிட்டுங்கும் போது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. இந்த இடத்துல இதை சொல்ல நான் விருப்பப்படுறேன். நம்ம இந்தியாவில் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு ஏஜை வச்சுருக்காங்க. அங்கே வந்து எவ்வளோ 80 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, உடம்புல தெம்பு இருந்து நடக்க முடிஞ்சதுன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த வேலையை இந்த அரசாங்கம் கொடுக்கின்றது. இங்கே கார்பரேட் கம்பெனி ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், 60,000 நீ செத்து சுண்ணாம்பு போகணும் தான் சொல்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஓல்டேஜ் பென்ஷன் சொல்லி ஒரு 2,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது கூட கிடையாது. அந்த 2,000 ரூபாயில் இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு நல்ல அரிசி 75 ரூபாய் விற்கிறது. எதை எடுத்துக்கிட்டாலும் பயங்கர காஸ்ட்லி. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறி போயிடுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி நான் பேசலை, எக்கனாமிக்ஸை பற்றி பேசவே விரும்பல. ஐ எம் நாட் காரல் மார்க்ஸ், என்ன, ஐ எம் நாட் ஆடம் ஸ்மித், ஐ எம் நாட் அதர் எக்கனாமிக்ஸ். பட் எல்லாமே விலையேறி போச்சு. ஒரு டீ சாப்பிடணுன்னா 15 ரூபா, வாடகையாக 12,000+ தான் மாங்காட்டிலேயே. ஒரு காலத்தில் மாங்காடுங்கிறது காடாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வேலை பார்க்குறேன்னா கூட எனக்கு இந்த அரசாங்கம் ஒரு கன்சால்டேட் பேமெண்ட்டில் தொகுப்பு ஊதியம் தமிழ் சொல்ல வேலை கொடுக்கவில்லை. 5 ஆண்டு கால போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் அவர்களுக்கு புதிய தெம்பை கொடுத்து எனக்கும் வருமானத்திற்கான ஒரு ஆதாயத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த கடவுளாவது மன்னனின் காதிலே மறுபடியும் கனவிலே எப்படி சோமசுந்தர கடவுள் வந்து மதுரை பாண்டிய மன்னனுக்கு கனவில் சொன்னார்களோ அதேமாரி சொல்லி எங்கள் குடும்பத்திற்கு மாதாந்திரத்திற்கான போதிய நிதி ஆதாரத்தை அம்மையார் இருக்கும் வரையாது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அம்மையார் மீண்டும் பல்லாண்டு வாழ்க என வாழ வேண்டும் என்று இந்த மாபெரும் கூட்டத்தின் நடுவில் பேசிக்கொண்டு எனது சிற்றுரையை வாழ்த்துறையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்புற்றிற்கு வேறொன்றும் அடியேன் பராபரமேனு தாயுமானவர் சொன்னதுதான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். பூமியில் வாழ்க்கை ஒரு தரம் தான். அது வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும். உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாதன்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு. தமிழ் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறவனு டிஸ்டர்ப் பண்ணாத. அதுமாரி எல்லாருக்கும் அவங்கவுங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிம்பாங்க. கிணறு பாழாக போயிடுத்துன்னா அதுலேருந்து எடுக்க முடியாது. தண்ணி தேங்கி போய் வீணாக போயிடும். கிணறு ஜகடை போட்டு எடுக்க தான் சுரக்கும். அதனால் ரீஃபைண்ட் ஆகும். அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அம்மையார் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் எழ வேண்டும். இந்த புண்ணிய பூமியிலே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் வரைக்கும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முதலமைச்சருக்கு மறுபடியும் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.